மதுரையில் உயிர் பழி வாங்க காத்து கொண்டிருக்கும் பாதையில் உள்ள மழைநீர் வடிகால் செல்லும் இரும்பு சல்லடை. மதுரையில் இதய பகுதியில் உள்ள டவுன்ஹால் ரோட்டில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லும் பகுதியில் மழைநீர் செல்லும் பாதையில் உள்ள இரும்பு சல்லடை சேதமடைந்து இருப்பதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது. மேலும் அவ்வப்போது வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு காயங்களும் ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனவேதனையுடன் தெரிவித்தார்கள். இந்த பகுதி வழியாக அதிக அளவில் வாகனங்களும் பக்தர்களும் பொதுமக்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார்கள். சேதமடைந்த மழைநீர் வடிகால் இரும்பு சல்லடையில் விபத்துக்கள் ஏற்படுவதால் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படுகிறது. இதனால் பல மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. உயிர் பலி ஏற்படும் முன் சேதமடைந்த இரும்பு சல்லடைக்கு மதுரை மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையில் இதய பகுதியான டவுன்ஹால் ரோடு பகுதியில் பாதாள சாக்கடை செல்லும் இரும்பு ராடு உடைந்து பல மாதங்கள் ஆகிறது. இதில் மக்கள் அதிக நடமாடும் இடமும் வாகனங்கள் அதிகம் சென்று வருகிறது. இது அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இதில் பல முறை நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை பற்றி நம்ம இப்பகுதியில் உள்ள ஆட்டோ டிரைவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்க சார். இது ரயில்வே ஸ்டேஷன் டு மீனாட்சி அம்மன் கோயில் போகிற பாதை, மெயின் பாதை. அது இதில் 3 சாக்கடை தள்ளிக்கப்பா. இந்த மாதிரி 3 சாக்கடை கம்பி 4-5 இருக்கு. இந்த லைன்ல எதுவுமே சரியில்லை. பூராமே பள்ளமா இருக்கு. அங்கிட்ட இருந்து வர 2 வீலர் கவுந்து விழுந்துருது. அன்னைக்கு ஒரு ஆட்டாவே ஒரு 6 பேரோட கவுந்து காயங்கள், சின்ன சின்ன காயங்கள்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் போய் தூக்கி விட்டோம். இதை பெரிய பெரிய அதிகாரிகிட்ட முறையிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சரியான முறையில் ஒன்றும் பண்ணலை. இது ரொம்ப உயிர் பலி ஆயிரும் பொழுது இது இப்படியே விட்டா. இந்த மாதிரி 3-4 பள்ளங்கள் இருக்கு. ரொம்ப எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்கு. பார்த்து நீங்க தான் சரி பண்ணணும்.